ஹலோ மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆன் ஃபுட்பால் மன்றம். ஒரு வாரமா இந்த சேனல் வந்து தூங்க போட்டுட்டேன். நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம வந்து இந்த சேனல் தூங்குது. எல்லாமே ஃபுட்பால் பேஜ்லயே நான் நோண்டிட்டு இருந்தேன். பட் இந்த மேட்ச் பெரிய மேட்சா வருது, இதை பத்தி டைசெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்டே வந்து படுக்க போட்டோம். அந்த ஒரு வாரம் ராகுல் முன்னாடியே சொல்லிட்டான், இந்த மேட்ச் என்ன வந்து நாம நீங்களும் சேர்ந்து இந்த வீடியோ பண்றோம், அனாலிசிஸ் பண்றோம். நான் சொன்னேன், அடே ஸ்னூஸ் ஃபெஸ்ட்டுக்கு எதுக்குடா அனாலிசிஸ் அப்படின்னு. ஆனா ஸ்னூஸ் ஃபெஸ்ட்டுக்கும் இந்த மேட்சுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு மேட்ச். சரி ராகுல், இது வந்து உள்ள போயிடலாம். என்ன எதிர்பார்த்த? ஸ்டார்டிங்ல போகும்போது வந்து நம்ம ரெண்டு பேருமே சரி தூங்கத்தான் போறோம்னு நினைச்சிட்டா எல்லாரும் உலகமே இருந்துச்சு, நம்ம ரெண்டு பேரும் இல்ல. ஆனா அப்படியோட நடக்கலையே. அது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்டிங்ல வந்து செம டைட்டா போகும் அப்படின்னு எதிர்பார்த்தது. ஆர்சனல் வந்து போன வருஷம் இதே 3 மேட்ச் நடந்துச்சு. போன 3 வருஷம் அதே மாதிரி தான் டைட்டா போச்சு. ஏன்னா ஆர்சனல் அந்த அவுட் ஆஃப் பொசிஷன் இதுல வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. சிட்டி வந்து பொறுமையா ஆடுவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சு. ஆனா சிட்டியோட லைனப்லேயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேடிபி இல்ல. ஆனா கொஞ்சம் அட்டாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து டோக்கு சாவியோ 2 பேரையும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான் பெப்பு. அப்பவே உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி வைடா போய் தான் அட்டாக் பண்ண போறான், 1v1 ட்ரை பண்ண போறான் அப்படின்னு. ஸோ அப்பவே அந்த ஹிண்ட் வந்துருச்சு. சரி, சிட்டி வந்து அட்டாக் பண்ண போறாங்க. ஆர்சனல் வழக்கம் போல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் அதுவும் ஐடியா கிடைச்சு அவங்க லைனப்பை பார்த்து. ஸோ இல்ல, கொஞ்சம் அதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். யோசிச்சு பாரு. அதாவது பெப்பு வந்து சாவியோவையும் டோக்கு தான் ஆட போறான்னு என்னமோ தெரிஞ்ச மாதிரியே வந்து பென் ஒயிட் வெளியே எடுத்துட்டு டிம்பர் அன்சைட் போட்டு கேலப்பியர் லெஃப்ட் கொண்டு வந்தான் பாரு. அதெல்லாம் வேற லெவல் இருந்துச்சு. கேமுக்கு முன்னாடி எப்படிடா ப்ரிடிக்ட் பண்ணங்கிற மாதிரி. அது பட் பென் ஐ ஒயிட் திங்க் லைட்டா நீ சொன்ன மாதிரி இன்ஜுரின்னு நினைக்கிறேன். அதுதான் ஆப்வியஸான விஷயம் இல்ல. பென் ஆமா. ஒயிட் இன்ஜர்ல இல்ல, பெஞ்சில் இருந்தான்னு நினைக்கிறேன். இல்லையே, ஆர்டேட்டா வந்து யூ வில் நாட் சே இஸ் ஃபிட் என்னமோ சொன்னா. ஆனா தெரியல. கரெக்டான இதுதான். அப்படியா? நான் ஆமா. வந்து பெஞ்ச்ல இருந்தான்னு தான் நான் நினைச்சேன். ஓ, இல்ல இல்ல, அப்படின்னா ஒயிட் ஓகே. இன்ஜுரி. ஒயிட் இன்ஜுரி, ஓ, ஆமா. அதனால தான் டிம்பரும் சரி சரி கேலபேரி சரி சரி. இல்லனா கேலபேரிய நம்மால எதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டே வந்து எதுக்கு இல்லப்பா, விட்டு போறோம். பெஞ்ச்ல இருந்தா பாரு. பென் ஒயிட் இருந்தான் வந்திருக்கலாம், இருந்தான் சப்ஸ்டியூஷன்ல வந்தான்ல. சப்ஸ்டியூஷன் வந்தான். ஆனா ஆர்டேட்டா சொன்னானே இந்த மாதிரி அவன் ஃபிட்னே, லைக் அவன் என்னதான் சொன்னாலும் இல் ரன் த்ரூ பிரிக் வால். அவன் இப்போ இன்ஜுரின்னு கூட சொல்ல மாட்டான் அந்த மாதிரி சொன்னான். ஆனா இன்ஜுரி என்னமோ ஏதோ நாக் அந்த மாதிரி ஏதோ சொன்னான். ஓகே. ஸோ அதான் ஸ்டார்ட்லேயே கொஞ்சம் தெரிஞ்சு எப்படி போகும்னு. சிட்டி கொஞ்சம் அட்டாக் பண்ணுவாங்க, அவுட் ஆஃப் த பிளாக்ஸ் வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி வந்தாங்க, புறக்குனாங்க. ஆர்சனல் வழக்கம் போல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு செட் பீஸ்ல அவனுங்க செட் பீஸ்க்கும் அவனுங்களுக்கும் செட் பீஸ் கோச்சே எங்க ஆளுதாங்க, சிட்டி ஆளுதான். அவன் வந்து தூக்கி விட்டு தான் அங்க போய் இப்போ வந்து கலக்கிட்டு இருக்காங்க அகைன். அப்புறம் நம்ம தலைவர் இறங்கிட்டாரு, ரெஃப்ரி இறங்கி அவர் வேலையை செஞ்சுட்டாரு. செகண்ட் ஆஃப் ஆர்சனல் வந்து சரியான ஒரு மாஸ்டர் கிளாஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலா நான் டிஃபென்சிவ் மாஸ்டர் கிளாஸ்னு சொல்லலாம். சிட்டி ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பட் அவங்க யூஸ் பண்ணல, அதுவும் சொல்லலாம். ஆக்சுவலா ரெண்டும் கம்பைன்டு தான். ஆர்சனல் கிரெடிட் கொடுக்கலாம், பட் சிட்டியும் ஒழுங்கா ஆடல அப்படின்னு சொல்லலாம். பட் அகைன் ஐ திங்க் 2-2 இஸ் a fair result என்ன கேட்டா. ஐ திங்க் இட்ஸ் வெரி ஃபேர். நம்ம ஏற்கனவே ஃபுட்பால் பேட்ச்லயே நான் சொல்லியிருந்தேன், சும்மா ரெஃப்ரி வந்து பிளேம் பண்ற பிரயோஜனம் இல்லைன்னு. அது டவுட் இருந்துச்சா நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க என்னன்னு சொல்லிட்டு. பட் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்லி டாக்டிக்கல் ஸ்டஃப் இந்த கேம்ல நடந்துச்சுன்னு சொல்லி ஏற்கனவே ராகுல் சொன்ன மாதிரி ஸ்டார்ட்ல வந்து நானும் ரொம்ப ரிஜிட்டா இருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனால் ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் த பிளாக் சிட்டி வந்தாங்க. சிட்டியோட ஃபர்ஸ்ட் கோல் நம்ம இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட்லி செட்டப் வந்து இப்போ எல்லா டீமுமே அவுட் ஆஃப் பொசிஷன் வந்து 4-4-2 தான் ஆடுறாங்க. இந்த டீம் இல்ல, எல்லா டீமுமே லீக்ல அப்படிதான் ஆடுறாங்க. 4-4-2 தான் அவுட் ஆஃப் பொசிஷன். நம்ம லீக்கோட இல்ல, மத்த லீக் அப்படிதான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் பிகம் லைக் ஒரு ஸ்டேபிள் ஒரு 4-4-2 தான். நீ வந்து ஒரு ஸ்டேபிள் அவுட் ஆஃப் பொசிஷன் உனக்கு தெரியுதா? ஐ திங்க் இட்ஸ் தி ஆமா, பெஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா, லைக் இப்போ நிறைய பேர் அதான் யூஸ் பண்றாங்க. அது ஏன்னா வந்து உனக்கு மிட்ஃபீல்ட்லயும் 4 இருக்கும், காம்பாக்டா இருப்பாங்க, ஃப்ரண்ட்ல 2 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ஓவர்லோட்லாம் உன்னால கிரியேட் பண்றது கஷ்டம். பிளஸ் காம்பாக்டா இருக்கிறதால வந்து எதுவே நீ வைட்ல போய் தான் அட்டாக் பண்ணும், வைட்ல போய் அட்டாக் பண்ணிக்கோ, நாங்க சென்டர்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு எல்லா டீமும் ரெடியா இருக்காங்க. அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். 4-4ன்றது ஒரு ஸ்டேபிள் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கவுண்டர் அட்டாக்கும் டக்குன்னு 2 பேர் முன்னாடி இருக்காங்க, விங்கர் ஜாயின் பண்ணுவாங்க. மிட்ஃபீல்ட்லயும் கரெக்டா ப்ரொடெக்ஷன் இருக்கு, 4 பேர் இருந்தா. டிஃபென்ஸ்லயும் வந்து கரெக்டா 2 சென்டர் பேக் ஸ்ட்ராங்கா இருந்தா, பாக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா அது போடும். ஸோ 4-4-2ன்றது ஸ்டேபிளா ஆயிடுச்சு கரெக்டா. ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் அதே தான் ஆஸ்டலும் பண்ணாங்க வழக்கம் போல. 4-4-2 இருந்துச்சு. நீ சொல்லு ஃபர்ஸ்ட் கோல் என்ன நடந்துச்சு அங்க. ராகுல் இப்ப ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் கோலுடைய ஃபர்ஸ்ட் செட்டப்ல வந்து கோலுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ம் கோலுக்கு முன்னாடி நம்ம வந்து செட்டப்ல பேசுவோம் இருங்க. ம் எங்கடா போச்சு? வருது, ஷேர் ம். கொடுத்து இப்போ விட்டேன். உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ஷேர்ல தெரியும். ஃபர்ஸ்ட் கோலுக்கு முன்னாடி தெரியுதுன்னு வந்து நினைக்கிறேன். டீம்ஸ் உடைய தெரியும் தெரியும் டீம்ஸோடைய செட்டப். தெரியுதுன்னு நினைக்கிறேன். டீம்ஸ் இப்போ வந்து பால் ஃபார் எக்ஸாம்பிள் எட சென்டருக்குன்னு, என்னடா பால் வர மாட்டேன். ஓகே,
எடர்சன்ட்டு சப்போஸ் எக்ஸாம்பிள் இருக்குன்னா இப்படிதான் ஆர்சனல் செட்டப் பண்ணாங்க. அதாவது ஹாவர்ட்ஸ் வந்து ட்ரோசார்டும் ஹாவர்ட்ஸ் முன்னாடி இருந்தாங்க. லைக் ஹை பிரஸ் பண்ணும்போது ஆர்சனல் இப்படிதான் இருந்தாங்க. ஒரே ஒரு செகண்ட் இருங்க, ஒரே ஒரு செகண்ட். மவுஸ் எடுத்துட்டா கொஞ்சம் இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும் எனக்கு. அதான். ஸோ இந்த செட்டப் வந்து நீங்க தெரியும் அவுட் ஆஃப் பொசிஷன்லயும் ஒரு 4-4-2 மாதிரி ரிஜிடா இப்போ இல்ல, பட் போக போக உங்களுக்கு தெரியும் அந்த ரிஜிடான 4-4-2 வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு. இது வந்து மெயினா வந்து ஆர்சனலோட ஹை பிரஸ் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடர்சன் பால் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள்னா ஹாவர்ட்ஸ் வந்து இப்படி கர்வா ஒரு ரன் கொடுப்பான் டியாஸோட இதை பிளாக் பண்றதுக்கு. சிட்டி செட்டப் இது, ஆர்சனல் செட்டப் இது. ஆர்சனல் வந்து ஆல்மோஸ்ட் மேன் மார்க்கிங் மாதிரி இறங்கிட்டாங்க ஃபர்ஸ்ட். நாங்க மேன் மார்க்கிங் பண்றோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா அதான் இங்க வந்து குவார்டியால் பேரு ரைட், குவார்டியால் வந்து இங்க இருந்தா சாக்கா இங்க இருந்தா. அதே மாதிரி ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் மேன் டு மேன் செட்டப் தான். ஸோ சிட்டி வந்து எப்படி பைபாஸ் பண்ணாங்கன்னா இந்த 2 சென்டர் பேக்கையும் வைடா புல் பண்ணிட்டாங்க. அதனால இவங்க ஃப்ரண்ட் டூக்கு வந்து ஸ்பேஸ் கவர் பண்றது அதிகம். ஸோ இங்க இருந்து ஹாவர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணானா எடர்சன் இப்படி டக்குன்னு போடலாம். அங்க இருந்து யூ கேன் மூவ் ஒன்னொன்னா ட்ராக் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஆர்சனல் வந்து மெயினா என்ன பண்ணாங்கன்னா தேவர் வில்லிங் டு மேன் மார்க். யூஸ்வலா நீங்க டீம்ஸ் பாத்தீங்கன்னா ஹாலண்ட் மேல எப்பவுமே டபுள் அப் பண்ணிருப்பாங்க. ஹை பிரஸ்லயும் சரி லோ பிரஸ்லயும் சரி ஹாலண்ட் மேல டைப். பட் ஆர்சனல் ஆர் வில்லிங் டு புஷ் சலீபா. சலீபா வந்து முன்னாடி இப்போ கேப்ரியல் 1v1 பாத்துப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு ஆர்சனலுக்கு ஸ்டார்டிங்ல. ஏன்னா இப்போ டியாஸ் பால் இருந்துச்சுன்னா டியாஸ் வாஸ் வில்லிங் டு பிளே இந்த லாங் பால் ஹாலண்டுக்கு. அதுதான் நம்ம பாத்துருக்கோமே. ஹாலண்ட் 1v1 போயிட்டா போன வாரம் தான் பார்த்தோம் பிரென்ட்ஃபோர்டோட டமால்னு போட்டான். அதே மாதிரி தான் பிரென்ட்ஃபோர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் 1v1ல போய் கோல் அடிச்சான். ஸோ அகைன் ஆர்சனல் வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல பண்ணாங்க. பட் தென் தேவர் குவிக் டு செட்டில் பேக் டு 4-4-2 ஷேப். இப்போ பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து டாக்டிக்கல் பேட்டில் நடக்கும். இருங்க செட்டப் பண்ணிடுறேன். சலீபா ஆர்சனல் வந்து 4-4-2 பிளாக்ல செட்டில் ஆயிட்டாங்க. தேவர் வில்லிங் டு கன்சீட் பொசஷன். ஆர்சனல் இப்போ வந்து பெருசா ஒன்னும் பொசஷன் டீம் மாதிரி இல்ல அவங்க. இப்போ அந்த ஸ்டாட்ஸ்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா வந்து they are like 17 for everything possession. அந்த மாதிரி நிறைய வெறும் 36% தான் ஆன் ஆவரேஜ் பொசிஷன் வச்சிருக்காங்க 5 கேம் சேர்த்தி. வா தட்ஸ் இன்கிரெடிபிள். கடைசில பார்த்தா என்னடா பெப்பட் இருந்து கத்துக்கிட்டான்னு பார்த்தா ஷான் டைஸ் இருந்து கத்துக்கிட்டான் போல. ஷான் டைஸ் அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஆளு நம்ம ஆளு. ஸ்டார்டிங்ல என்ன பண்ணாங்கன்னா ஆர்சனல் வந்து தேவர் மோர் இந்த மாதிரி மிட் பிளாக்கு வந்தோடனே தேவர் மோர் ஆஃப் 4-3-3ன்னு சொல்லலாம். ஓகே, குவார்டியால் இங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க, சாக்கா இங்க இருப்பான், ரைஸ் மார்டினெல்லியை வந்து முன்னாடி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இந்த த்ரீயை வந்து இந்த 3 கவர் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 4-3-3ல இருந்தாங்க. ஸோ சிட்டி வந்து இதை எப்படி அட்வான்டேஜ் எடுத்தாங்கன்னா 4-3-3ல ஏன் இப்போ ஆர்சனலுக்கு என்ன அட்வான்டேஜ்னா தே ஆர் கவர் த ஃப்ரண்ட் 3. ஸோ சிட்டி வந்து தே கான் பிளே ஃபார்வர்ட். டக்குன்னு வந்து இப்போ பாஸ்லாம் டக்குன்னு போட முடியாது. ஸோ சிட்டி என்ன பண்ணாங்க, உடனே நம்ம ஆளு குவார்டியால நம்ம ஆளு இன்வெர்ட் பண்ணிட்டான். பெப்பு வழக்கம் போல இன்வெர்டட் இதை வச்சு ஆரம்பிச்சிட்டான். அதை வச்சுன்னா அவனுக்கு மெயின் அட்வான்டேஜே கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா சிட்டி ஹேவ் 4 vs 3 இன் மிட்ஃபீல்ட். இருங்க ஹைலைட் பண்ணிடுவோம் அதையும். 4 vs 3 நீங்க பாத்தீங்கன்னா இப்பவே தெரிஞ்சிச்சு உனக்கு. சாக்காவையும் இவ்வளவு கொண்டு வந்தா 4 vs 3. ஹாவர்ட்ஸ் வந்து அவ்வளவா பிரஸ் பண்ணல, கொஞ்சம் பின்னாடி தான் இருந்தான். அதனால இப்ப என்னன்னா டியாஸ் கேன் பிளே இந்த மாதிரி ஆடிட்டு இங்க ஆடலாம், எங்க ஆடலாம், இல்ல இங்க ஆடலாம். அதாவது அதான் அந்த 4 vs 3 அட்வான்டேஜ் இருந்துச்சு சிட்டிக்கு. நீங்க இமேஜஸ்ல கூட ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்து இங்க பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போ வந்து ஆர்சனல் ஃப்ரண்ட் 3 இருக்காங்க. ரைஸ் வந்து ராட்ரியை கொஞ்சம் அட்டாக் பண்ண போனா, பார்ட்டே வந்து குண்டகான் இருந்தா, பர்னார்டோ சில்வா அங்க ஃப்ரீயா இருந்தான். சாக்கா வந்து கொஞ்சம் வைடரா இருந்தான். ஏன்னா 3 பேர் தான் மிட்ஃபீல்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்கா வைட்ல இருந்தா. சிட்டி ஹேட் 4 vs 3 அட்வான்டேஜ். அங்க டிஆஸ் இப்படி குவார்டியாலுக்கு ஒரே பாஸ், அக்காஞ்சி அவன் ஃப்ரீ பண்ணிட்டான், உடனே 1v1 டோக்குக்கு பால் போயிடும். இதுதான் பண்ணாங்க சிட்டி ஸ்டார்டிங்ல. தே ஹேட் சோ மச் அட்வான்டேஜ் அந்த 4 vs 3. ஸ்டார்டிங்ல இப்படிதான் கோலும் போச்சு கிட்டத்தட்ட அந்த மாதிரி. ஸோ என்ன ஆச்சுன்னா வாக்கர் கிட்ட பால் வந்துச்சு, சாவியோ கொஞ்சம் டீப்பா வந்துட்டான். ஸோ வாக்கர் இப்படி பால் எடுத்துட்டு என்ன பண்ணா கேலிஃபியோரி வந்து இது டிராக் ஆயிட்டான் சாவியோ கிட்ட. பர்னார்டோ சில்வா இன்டெலிஜென்ட்டா என்ன பண்ணா இங்க ஒரு ரன் கொடுத்துட்டான், இப்படி இது ரன் கொடுத்தான் விச் டிராக்ஸ் பார்ட்டே. அதனால வந்து சாவியோக்கு வந்து இங்க ஃபுல்லா ஸ்பேஸ், இந்த இடத்துல ஃபுல்லா ஸ்பேஸ் சாவியோக்கு. இன்னொன்னு வந்து அங்க இவ சாவியோ பண்ண இது சில்வா பண்ண ரன்னால வந்து பார்ட்டேவும் டிராக் பண்ணா, கேப்ரியலையும் டிராக் பண்ணா. கேப்ரியல் இந்த சைடு வந்துட்டான். கரெக்ட். சோ அந்த கேப் பிட்வீன் கேப்ரியல் சலீபா கேப் பெருசானனால தான் அவனால வந்து பால் உள்ள அப்படியே ப்ளே பண்ண முடியும். ஒரே பாஸ் சரியான ஃபினிஷ் அது. அந்த ஆக்சுவலா ரைட் சைடுல ஃபினிஷ் பண்ணுவான்னு நினைச்சேன் நானு.
அப்படியே அவுட் சைட்ல உள்ள ஒரு கேர்ள் சூப்பரா போட்டான். இதுதான் வந்து ஆர்சனலுக்கு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு இமேஜ் கூட பாருங்களேன். அப்புறம் என்ன ஆர்சனல் பண்ணாங்கன்னா, இப்படி பிரஸ் பண்ணா இவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு தே சாட் இன் மோர் 4-4-2 மாதிரி ஆயிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது வந்து ஒரு 13-14 அந்த ஃபர்ஸ்ட் கோல் எல்லாம் போனப்போ என்ன பண்ணாங்க, ஆர்சனல் வந்து இருங்க பண்ணிடலாம் வச்சு ஆர்சனல் வந்து தே வேர் ஹாப்பி டு சிட் பேக் அண்ட் கன்சீட் பொசஷன். அது வந்து நமக்கு புதுசும் இல்ல. ஆர்சனல் வந்து இதுதான் ட்ரை பண்றாங்க ஆர்டேட்டா அப்படின்னு சொல்ல முடியல. அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னு கரெக்டா புரியல எனக்கு. இந்த மேட்ச்ல அவங்க நிறைய வீக்னஸ் இருந்துச்சு என்ன கேட்டா. எல்லாரும் ஆர்சனலை பிரைஸ் பண்ணாங்க. பட் அகைன் தே ஹேட் தேர் ஓன் வீக்னஸ். ராட்ரி இங்க இருந்தா, குண்டோ இங்க இருந்தா, சில்வா இங்க இருந்தா என்ன பண்ணாங்கன்னா ஆர்சனல் சாட்டின மோர் 4-4-2 மாதிரி உட்காந்துட்டாங்க. சப்போஸ் பால் இங்க போச்சு, சப்போஸ் டியாஸ்க்கு ஆப்ஷன் வந்து இங்க 2 இப்படி உட்காந்துட்டாங்க டைட்டா. டியாஸ் நீ வந்து சென்டர் பேக் கிட்ட தாண்டா ஆட முடியும், உன்னால இங்க தாண்டா போட முடியும், நீ போடு, நாங்க மிட்ஃபீல்ட் எல்லாம் கவர் பண்ணிக்கிறோம், உன்னால மிட்ஃபீல்ட்ல த்ரூவா போடவே முடியாது, இப்படி எல்லாம் போடவே முடியாது, ஏன்னா தே ஆர் வெரி க்ளோஸ். ஸோ டியாஸ் இப்படி போட்டானா என்ன பண்ணாங்கன்னா உடனே அக்காஞ்சி கிட்ட போனா சாக்கா வில் பிரஸ் ஹியர். சாக்கா வந்து அவனுக்கு அதான் ட்ரிகர், இப்படி பிரஸ் பண்ணுவான். ரைஸ் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆயிக்குவான் கார்டியால் கிட்ட. பார்ட்டே வந்து இப்படி ஷிஃப்ட் ஆயிடுவான். மார்டினெல்லி இங்க ஸ்டார்ட் பண்ணால மார்டினெல்லி வந்து இப்படி வந்துருவான். So now they have their midfield covered. 3 versus 3 midfield cover ஆயிடுச்சு. One of Havertz or Trossard were ready to block Rodri. So இதனால என்ன ஆகும்னா சிட்டி வந்து சென்டர் பேக் குள்ளேயே தான் உன்னால போட முடியும் பாஸ், இப்படிதான் போட முடியும். பட் இது வந்து ஆர்சனல் பண்ண ஒரு நல்ல மூவ். இது காட்டுறேன் இருங்க பாருங்க. 4-4-2ல உட்காந்துட்டாங்க. இப்போ வாக்கர் கிட்ட போடும்போது அகைன் மார்டினெல்லி வந்து பிரஸ் பண்ண போனா. ஸோ யா இது வந்து இப்படி நடந்துச்சு. பட் அகைன் சிட்டிக்கு இதுவும் சிட்டிக்கு வந்து ஒரு இது பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து குண்டகான், பர்னார்டோ சில்வா வெரி கிளவர் பிளேயர்ஸ். அவங்க வந்து டக்கு டக்குன்னு மூவ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்கிரீன்ல ஒரு இமேஜ் காட்டுறேன். அது வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு செகண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இமேஜ்ல என்னன்னா எனிவே சிட்டி டியாஸ் கிட்ட ஒரே ஆப்ஷன் வந்து வாக்கர் அக்காஞ்சி கிட்ட தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அது பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா அக்காஞ்சி கிட்ட ஹாவேட்ஸும் ட்ரோசார்டும் ராட்ரியை கவர் பண்றதால அக்காஞ்சிக்கு பாஸ் போட்டு குண்டகான் இப்படி உள்ள வந்துட்டு தே ஹேட் த தேர்ட் மேன் காம்பினேஷன் ஈஸியா வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. குண்டகான் ஒரு சைடை பிடிச்சி லெஃப்ட் சைட்ல இருந்து அதை இமேஜ்ல காட்டுறேன். அது ஒரு பிளே இருக்கு, அது வந்து போட்டு கரெக்டா குண்டகான் ராட்ரிக்கு போடுவான். ராட்ரி வந்து அந்த ஸ்விட்ச் ஆஃப் பிளே பண்ணுவான் சாவியோக்கு. எல்லாரையும் ஒரு சைடு ட்ராக் பண்ணிட்டு ஐசோலேஷன் சாவியோ கிரியேட் பண்ணிட்டு சாவியோ வந்து 1 versus 1 கேலிஃபியரோடய ஆனான். இப்படிதான் வந்து சிட்டி ஒரு ஃபர்ஸ்ட் 17 நிமிஷம் போட்டு செஞ்சுட்டாங்க ஆர்சனல். என்ன கேட்ட ஆர்சனல் வேரண்ட் இந்த கேம் அட் ஆல். 17 மினிட்ஸ் வரைக்கும் ராட்ரி போன வரைக்கும் ஆர்சனல் வேரண்ட் இந்த கேம். இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் ஃப்ரூட்ஸ் ஆஃப் சிட்டி. ஆர்சனல் வந்து ரியாக்ட் பண்ணல என்ன கேட்டா, இன்னும் பின்னாடி போயிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி 20 மினிட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா they were clueless. அதாவது வந்து பாலே அவங்கள்ட்ட இல்ல. மேஜர்லி அவங்க ஓகே பால் வச்சுக்க மாட்டாங்கறத விட அவங்களோட ஸ்ட்ரக்சரும் இல்ல, பாலும் இல்ல. they didn't know what to do. அந்த ஒரு அன்பார்ச்சுனேட்டான அந்த கார்னர்ல வந்து ராட்ரி அங்க ஓடி அந்த இதைய புல் பண்ணதுதான் வந்து was the ultimate turning point in the game. ஆமா, ஏன்னா அந்த ராட்ரி மாதிரி பால குவிக்கா மூவ் பண்றது கோவாசிச் கிடையாது, த்ரூ த லைன்ஸ் ஆடுற ஆளும் கோவாசிச் கிடையாது, கேம் டெம்போ செட் பண்ற ஆளும் கோவாசிச் கிடையாது. தட் இஸ் தேர் மெயின் இஷ்யூ. அதாவது கோவாசிச் வாங்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க இஸ் a லைக் ஃபார் லைக் ரிப்ளேஸ்மெண்ட். நாங்க நோ, கோவாசிச் இஸ் a மினிமம் கேரண்டி. எதுக்கு? பின்னாடி பால் போகாம தடுக்கிறதுக்கு. பட் கேம் டெம்போ செட் பண்றதுக்கோ அட்டாக்கு கொண்டு போறதுக்கெல்லாம் கோவாசிச். ஐ மீன் லைக் ஃபார் லைக் ரிப்ளேஸ்மெண்ட்ங்கிறது ராட்ரிக்கு யாருமே இப்ப சொல்ல முடியாது. மேபி எனக்கு இப்ப லிவர்பூல் ஃபேன்ஸ் ஆன எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு, இப்போன்னு போய் இவனுங்க ஜூபிமெண்டி ட்ரை பண்ணுவானுங்களா? ஏன்னா ஜூபிமெண்டி வந்து ராட்ரிய வந்து அத்லெட்டிகோல வாங்கும்போது வந்து ராட்ரி வந்து 50% ரெடியா இருந்தான் சிட்டிக்கு. இப்ப ஜூபிமெண்டி வந்து சிட்டிக்கு 25% ரெடியா இருக்கான் to take that Man City step. அப்ப இங்க வந்தானா he will become the 100%ங்கற மாதிரி ஜூபிமெண்டி இருக்கா. that is the only like for like replacement I can see in world football. இப்போதைக்கு நிறைய பேர் எடர்சன் சொல்றாங்க அட்லாண்டால, பட் எடர்சன் is not the ஜூபிமெண்டி or ராட்ரி பிளேயர். எடர்சனுக்கு அவ்வளவு ஆன் த பால் குவாலிட்டி இல்ல. அதுதான் வந்து இப்ப லிவர்பூல் ஃபேன்ஸ்க்கு அதே பயம். இப்ப பாரு ஜானுவரியில போய் அவனுங்க ஜூபிமெண்டி வாங்க போறானுங்க. ரிலீஸ் கிளாஸ் இருக்குல்ல, நம்மால சிக்கி பெகரிஸ்ட் எங்க சிஇஓ ரிலீஸ் கிளாஸ் போட்டு தாக்குறவன் அவன்.
ஸ்பெயினுக்கு போனா ராட்ரியே ரிலீஸ் கிளாஸ் போட்டு தான் தாக்குனாங்க. அதான் எக்ஸாக்ட்லி. போட்டு தான் ரிலீஸ் கிளாஸ் போட்டு போடலாம். பட் அனதர் எஸ் ஆப்ஷன் அந்த சிட்டிக்கு அனதர் ஆப்ஷன் சிட்டிக்கு வந்து ப்ரூனோ கிமெரேஸ் சொல்றாங்க. பட் அகைன் அவனுங்க கிரிப்பானுங்க, அவனுங்கெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. அடுத்த வருஷம் தான் சான்ஸ் இருக்கு. இந்த வருஷம் அது ஆமா ஜனவரில சான்ஸ் அதுதான். இல்ல. பட் எஸ் கமிங் பேக் டு த கேம், அந்த 18th மினிட்டோ என்னமோ அந்த ராட்ரி சேஞ்ச் வந்து என்டையர்லி சேஞ்ச் த கேம். அப்ப இருந்து வந்து ஆர்சனல் நியூ நம்ம உட்காந்துக்கலாம், நம்ம கவுண்டர்ல மட்டும் எப்ப போல நம்ம கேம் ஆடலாம், அவனுங்கனால எப்படி கேம் கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ராட்ரி இல்லாதுங்கிறது வந்து அவங்களுக்கு தெல்ல தெளிவா புரிஞ்சுது. ஸோ யூ கோ 1-0 டவுன். ஆர்சனல் சைட்ல இருந்து நீ என்ன எதிர்பார்த்த? ஓகே 1-0 போயிட்டாங்க, ராட்ரி வெளியே போயிட்டா காவச்ச சொல்ல வந்துட்டான், இப்படி உனக்கு கேம் மாறுங்கிற ஒரு இது தோணுச்சா இல்ல உனக்கு என்ன தோணுச்சு இந்த சமயத்துல? இந்த சமயத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லைக் சிட்டி வேற இந்த அந்த ஒரு ஃப்ளோல இருந்தாங்க. அந்த ஒரு 10 to 15 மினிட் பார்த்தா கூட குண்டகான் ஒரு போஸ்ட் அடிப்பான் ஃப்ரீ கிக்ல இருந்து. சிட்டி வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. சிட்டி வந்து வைடும் போயிட்டு இருந்தாங்க, ராட்ரி கிராஸ் ஸ்விட்ச் பால் வச்சுட்டும். அதே மாதிரி இன்சைடும் ஆடி குண்டகான் பர்னாடோ வச்சு இன்சைடாவும் ஆடிட்டு இருந்தாங்க. லைக் ஆர்சனல் பிளாக் குள்ளே ஆடிட்டு இருந்தாங்க. பார்ட்டி ரைஸுக்குலாம் லிட்டரலா தண்ணி காட்டிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம். சாவியோ வேற உள்ள வந்து. ஸோ ஆர்சனல் லிட்டரலி ஹேட் நோ க்ளூ வாட் டு டூ. பட் அகைன் அவங்க கோல் கன்சீட் பண்றது எப்பவுமே கஷ்டம் ஆர்சனல். அவங்க வந்து டக்குன்னு கன்சீட் பண்ண மாட்டாங்க. ராயா வேற சம ஃபார்ம்ல இருக்கான். ஸோ அந்த ராட்ரி கம்ப்ளீட் கியர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அந்த வாக்கர் பையன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கோல் விட்டு தான் கேம் சேஞ்சர். 1-0 இருந்தா கூட ஹாஃப் டைம்ல சிட்டியோட சேஞ்ச் கியர்ஸ் பிகாஸ் தே ஹேட் பெஞ்ச், ஸ்ட்ராங்கான பெஞ்ச். டக்குன்னு போல கூப்பிட்டு நீ உள்ள போடலாம். அதே மாதிரி அதான் அந்த வாக்கர் எப்போ அந்த மிஸ்டேக் பண்ணி அந்த கேலபியூரி சரியான கோல் அடிச்சானோ அப்பவே வந்து சிட்டி ஃபேன்ஸுக்கு ஸ்டேடியம்லயும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பிளேயர்ஸுக்கும் வந்து சும்மா தட்டி தட்டி ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. பிளஸ் ஆர்சனல் இந்த டைம்ல கிரியேட் பண்ணும். பட் இல்ல இப்ப நம்ம அவங்க ஸ்கிரீன்ல பாக்க மாதிரி ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க வாக்கர் வந்து மெதுவா நடந்து போயிட்டு இருந்தான் அப்படின்னு. அதாவது வாக்கர் வந்து கோல் போகும்போதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணல. இப்ப இந்த இமேஜ்ல பாக்குற மாதிரி மார்டினெல்லிக்கு பால் போடும்போதே கை தூக்கிற ஃப்ரீ கேட்பான், டேய் நான் பொசிஷன் வரவே இல்லடா அப்படின்னு சொல்லி. ஆர்சனல் ஃபேன்ஸ் மாதிரி நினைச்சுக்கிறாங்க பாக்ஸுக்குள்ள வந்து கோல் போட்டதுக்கு அப்புறம் தான் அவன் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான்னு சொல்லி. அவன் பாஸ பிளே பண்ணும் போதே வந்து தெரியும். ஆப்வியஸ்லி மார்டினெல்லிக்கும் வாக்கருக்கும் ஒரு ஏக்கர் ஸ்பேஸ் இருக்கு. அவன் அப்பதான் செட் பண்ணிட்டு இருப்பான் டியாஸ், டேய் இப்படி சொல்றாங்கடா நீங்க பார்த்து ஆடுங்களான்னு பேசிக்கிட்டு தான் வருவான். பேசிட்டு வந்து திரும்பின உடனே பார்த்தாங்க பால் அங்க இருக்கும். அதான் எல்லாருமே கேட்டாங்க, ஒருவேளை எட்ரசன் தான் கேப்டனா இருந்து கோல் கீப்பர் எட்ரசன் கூட இந்த இமேஜ்ல கையை தூக்குறான், என்ன ரெடியா ஆல்டா அப்படின்னு சொல்லி. அதேதான் வாக்கர் வந்து ரெஃப்ரி வந்து கூப்பிட்டான். இன்ஃபேக்ட் ரெஃப்ரி கூப்பிடலன்னா வாக்கரே போனா கூட அர்த்தம் இருக்கு. ரெஃப்ரி இங்க வான்னு கூப்பிட்டான். வாக்கர் வந்து பேசிட்டு அவன் போயிட்டு இருந்தான். கொஞ்சம் பொறுமையா தான் போனான், இல்லன்னு நான் சொல்லல. பட் அகைன் ஹி வாஸ் சேயிங் டு ஹிஸ் பிளேயர்ஸ் காம் டவுன். அவனே சொன்னான் இன்டர்வியூல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு. உடனே ரெஃப்ரி கூப்பிட்டா வந்து ஐ டோன்ட் திங்க் ஃபர்ஸ்ட் பெப்பே சொன்னான் வாக்கர் மேல தப்புன்னு நான் நினைச்சேன். ஆனா ரீப்ளே எல்லாம் பார்க்கும்போது வந்து இட்ஸ் நாட் அ ஃபால்ட். இதுக்கு ஆர்சனல் ஃபேன்ஸ் வர கொந்தளிப்பானுங்க எங்க மேலதான் அகேன்ஸ்ட்னு. இது வந்து எனக்கு புரியல ஆக்சுவலா. ஆர்சனல் ஃபேன்ஸ் எதுக்கு கொந்தளிக்காங்க? அவங்க பழைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ல காட்டுறாங்களா இல்ல என்ன எனக்கு புரியல. இது வந்து இந்த வீடியோ பாக்குற பாதி பேர் எனக்கு கடிப்பாங்க. பட் ஒரு விஷயம் நம்ம சொல்லி அவனுக்கு என்னன்னா, எந்த கேம் தோத்தாலும் the world is against themங்கிற மாதிரி ஒரு சீனா போடுவாங்க. அது எப்படிங்கறத எனக்கு புரியல. அது அதாவது ரைஸ் பாலை எட்டி உதைச்சதும் பாலை எட்டி உதைக்கல, ஓகே தள்ளி விட்டானா இல்லையா, அவன் பண்ணனால தானே எல்லோ கார்டு வந்துச்சு. இங்கேயும் எனக்கே தெரியுது, ரீப்ளேல நீங்க போய் பாருங்க, மைக்கேல் ஆலிவர் விசில் ஊதுனது எனக்கே கேக்குது டிவில. அது எப்படி வந்து அவனுக்கு பக்கத்துல இருக்கிற அவனுக்கு அது கேட்கல? எனக்கு அதுதான் புரியல. நீ ஏன் எட்டி உதைச்ச கேட்டா வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணா அப்புறம் என்னது மார்டினெல்லி ஓடுறதுக்காக பாஸ் பண்ற ட்ரை பண்ண. டேய் மார்டினெல்லி டிஃபென்சிவ் தேர்ட்ல இருக்கான்டா, அவன் எட்டி உதைச்ச ஸ்பீடுக்கு மார்டினெல்லி எப்படிரா போய் பால் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நீ ஏன் பண்ற? உன்னோடைய ஆக்சன்ஸ்ல உனக்கு கொடுக்கப்படுற கார்டை வந்து நீ ஏத்துக்க மாட்டீங்க. எனக்கு அதுதான் எனக்கு வேர்ல்டு உனக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரியே ஒரு சீனா போடுறான். எனக்கு அதான் எப்படின்னு புரியல. அது வேர்ல்டு அகைன்ஸ்டா இருந்த மாதிரி சீன் போட்டா பரவாயில்ல. அவங்க வந்து லைக் எல்லாமே எனக்கு ரெஃப்ரியும் அகைன்ஸ்டா, பிஜிஎம்ஓல அகைன்ஸ்டா. டேய் பிஜிஎம்ஓ ஏன்டா சிட்டிக்கு சப்போர்ட் பண்ண போறான் எனக்கு புரியல. எங்களுக்கு தான் 112 சார்ஜ் இருக்கு, எங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண போறான் எனக்கு புரியல. இல்ல மைக்கேல் ஆலிவர் அப்படி பார்த்தா மைக்கேல் ஆலிவர் இத புல் பேக் பண்ணிட்டு இந்த கோலை வந்து மைக்கேல் ஆலிவர் விட்டு கூடாது இல்ல. வாக்கர் கையை நீட்டினா இது கோல், நான் வந்து பொசிஷன்ல இருந்து மைக்கேல் ஆலிவர் திருப்பி கூப்பிட்டு மைக்கேல் ஆலிவர் விட்டான் கோல் போடுறதுக்கு. எல்லா ரெஃப்ரி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒருத்தன் கூட கம்ப்ளைண்ட் பண்ணல ஆக்சுவலா. we just get on with the game அவ்வளவுதான். இதே மாதிரி தான் 2 வருஷம் முன்னாடி யுனைடெட் ராஷ்போர்ட் ஒரு ஆஃப் சைட் கோல் போட்டான். அது வந்து எங்களுக்கு 5 பாயிண்ட் ட்ரெயில்ல இருந்து 8 பாயிண்ட்ஸ் ட்ரெயில் ஆச்சு. அதனால நாங்க எங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம், சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் கேம் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இல்ல சேம் இல்ல போன வருஷம் வந்து டோக்கு சேலஞ்ச் ஆன் மெக்காலிஸ்டர் மேட்ச் முடிச்சிட்டு வந்து கிளாப் சொன்னாப்ல, எஸ்
இது ஃபுட்பால்ல வேற யாரா இருந்திருந்தாலும் வந்து இது கொடுத்திருப்பாங்க, பெனல்டி தான் கொடுத்திருப்பாங்க. பட் இவர் வந்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். we just got on with the game. நெக்ஸ்ட் கேம் யாரும் வரும். பெருசாலாம் பேசலையே. பெருசா இவன மாதிரி ஆனா யாரும் இங்க பெருசா பேசல. வந்துட்டு எல்லா பண்டிட்டு எல்லாரும் வந்து இல்ல அது கொடுத்திருக்கவே கூடாது, அது ஹார்ஷான அப்ப எதுல கேம் ஆடுறீங்க? ரூல்ஸ் பார்த்தா கேம் ஆடணும். நீங்க இஷ்டத்துக்கு கேம் ஆடலங்கற அதுக்கு வந்து கேம் ஆடுறீங்க நீங்க அப்படிங்கிற அவங்க மாதிரி என்ன எனக்கு எக்ஸ்பெக்ட் இருந்துச்சு. பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரா எல்லாம் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. they are not willing to accept 50-50 இந்த மாதிரி நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம். இது என்ன சொன்னாங்க போன வருஷம் வந்து ஓடகார்ட் ஹேண்ட்பால் பண்ண லிவர்பூல் கூட அவன் வலிக்கி விழுந்துட்டான் அப்படின்னு. அந்த பால் ஹேண்ட்பால் பண்ணல சாலா 1-on-1 அது கீப்பர் அது மட்டும் இப்படி வலிக்கி விழுந்ததுக்கு மட்டும் ஓ தட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். இது மாதிரி நடக்கும். ஏங்க இத மாதிரி நம்மளும் எத்தனை சொல்லி லிவர்பூலே எத்தனை வாட்டி ரெஃபரி எரர் பண்ணி இது பண்ணிருக்கோம். அந்த ஸ்டெர்லிங் கத்துவான் அதெல்லாம் லிவர்பூல் இது பண்ணாங்க. அதெல்லாம் நாங்க என்ன விட்டுட்டு அப்படியே சரி ஓகே நெக்ஸ்ட்க்கு போவோம் அப்படின்னு நாங்க போனோம். அதான் வந்து ஒரு பாயிண்ட டிராப் பண்ணிட்டாங்கன்னா உலகமே. அதாவது நான் வந்து இந்த கேம் கேட்கறேன். நான் போன வருஷம் வந்து மெக்காலிஸ்டருக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல. அப்பீல் பண்ணி திருப்பி வாங்கணும். அது வந்து 60th மினிட் என்னமோ ரெட் கார்டு 1-0 லீட்ல இருந்தோம். அந்த கேம் நாங்க ஃபினிஷ் பண்ணோம். இவங்களும் பிரைட்டன் கூட 1-0 லீட்ல தான் இருந்தாங்க ரைட் சென்ட் ஆஃப் பண்ணும்போது. ஹோம்ல தான் ஆடினாங்க. ஆமா இவங்க பின்னாடி போய் பஸ்ஸ போட்டு 10 மினிட் பின்னாடி கோலை வாங்குறதுக்கு யாருனால என்ன பண்ண முடியும்? வேர்ல்ட் இஸ் அகைன்ஸ்ட் அஸ். ஐயோ ரெட் கார்டே வந்துருக்க கூடாது, நாங்க வந்தனால தான் வந்து கேம் மாத்திட்டோம், நான் வந்து ஜெயிக்க முடியல. grow up for god sakes அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. பட் எஸ் இது வந்து 1 நாள் ஆச்சு இந்த கோல். செம்ம கோல் ஃப்ரம் காலஃபியோரி. அண்ட் ஐ வுட் ஸ்டில் சே வாக்கர் வாஸ் அவுட் ஆஃப் பொசிஷன். ஏன்னு கேட்டா அவன் கூப்பிட்டான், ரெஃப்ரி கூப்பிட்டான் வாக்கர்ட்ட பேசுறதுக்கு. வாக்கரா போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, ரெஃப்ரி கூப்பிட்டுட்டு பேசி தென் ஓகே இட் ஹேப்பன், இட்ஸ் ஃபைன் 1-1 கேம் ஆச்சு. இதுக்கப்புறம் எப்படி சிட்டியோட மூட் எப்படி இருக்கு? சிட்டியோட மூடு ஃபேன்ஸே டவுன் ஆயிட்டாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி வந்து ராட்ரி போயிட்டான் டக்குன்னு 2 நிமிஷத்துல கோல். இட்ஸ் லைக் அப்படியே எல்லாமே ராட்ரி டிபெண்ட் பண்ணி தான் அந்த டாக்டிக்ஸே இருந்துச்சு. பெப் வந்து ராட்ரி அந்த ஸ்விட்ச் பண்ணி சாவியோ ஸ்விட்ச் பண்ணி தான் மெயின் டாக்டிக்கா இருந்துச்சு ஆர்சனல் காம்பாக்ட் பிளாக்க பீட் பண்றதுக்கு. இப்ப அவனும் ஸ்விட்ச் பண்ற ஆளும் போயிட்டான். கோவசிச் வந்து பெரிய ஸ்விட்சர்லாம் இல்ல. கோவசிச் வந்து பொசிஷனிங்கே பெருசா டிஃபரன்ஸ் இருக்கு. ராட்ரி எப்படி பொசிஷன் பண்ணுவான் வேற மாதிரி இருக்கு. கோவசிச் வந்து ரேண்டமா பின்னாடி வந்து பால் வாங்குறான் சென்டர் பேக் கூட. இட் கிளியர்லி ஷோஸ் தட் he is not ready for that number 6 role in big matches. என்ன கேட்டா குண்டகான் is more prepared for that என்ன கேட்டா. ஆனா இப்போ கேடிபி இல்லாதனால குண்டகான் முன்னாடி ஆட வேண்டியதாச்சு. சோ சிட்டிக்கு வந்து ஒரு பெரிய ப்ளோ மாதிரி இருந்துச்சு. ஸ்டேடியம்லயே மூடு ஒரு மாதிரி இருந்துச்சு. சும்மா தட்டிட்டு இருந்தாங்க, ஒன்னும் பெருசா பண்ணல. சோ ஆர்சனல் கிளியர்லி கேபிட்டலைஸ்ட் ஆன் இட் என்ன கேட்டா. தட்ஸ் ட்ரூ. அது வந்து ஓகே 1-1 ஆகுது. சிட்டி ஆர் ஆல்ரெடி வெரி வெரி லோ. யூ ஆர் ட்ரைங் டு கோ இன்டு ஹாஃப் டைம். அந்த சமயத்துல வந்து ஏற்கனவே ஒரு செட் பீஸ்ல வந்து கேப்ரியல் ஜஸ்ட் அபவ் த போஸ்ட் அடிச்சிருவான் அவனுடைய இதுவை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டோக்குவை மாத்தி விட்டு வாக்கர் போவான். அதாவது வந்து நீ கோலை தடுக்காதுங்கிறது அடுத்த விஷயம். நான் அதை வந்து ஏத்துக்கிறேன். நீ கோலை தடுக்காதது வந்து நீ பெருசா ஓகே அது வந்து டச் அண்ட் கோ அது என்னன்னாலும் நடக்கலாம் அப்படிங்கறத வந்து நான் ஏத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அசால்ட் மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு கேப்ரியல் மேல அவங்கிட்ட வந்து டெக்னிக்கலி எல்லா பிளேயர்ஸும் வந்து க்ளோஸா இருப்பாங்க. லைக் யூ டோன்ட் கிவ் ஸ்பேஸ் பிட்வீன் யுவர் செல்ஃப் அண்ட் தட் அட்டாக்கர். ஏன்னா அவனுக்கு ஒரு ஹெட் ஸ்டார்ட் இருக்கும் போய் அடிக்கிறதுக்கு, ஒரு ஹெட்டர் பண்றதுக்கான ஹெட் ஸ்டார்ட் இருக்கும். ஜென்ரலா வந்து க்ளோஸா இருப்பாங்க. நீ ஒரு 1 hour டிஸ்டன்ஸ் விட்டு தான் நீ நிக்கிற, அதுவே தப்பு. அந்த அதான் அந்த 1 hourல வந்து தொட்டு விளையாடிட்டு இருக்கிற. ஓகே இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து இந்த இமேஜ் தெரியுது. இதான் வந்து சாக்கா கரெக்டா எடுக்கும் போது எடுக்கப்பட்ட இமேஜ். இப்ப இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா சிட்டியோட பிளேயர்ஸ் எல்லாருமே 6 yard பாக்ஸ்ல ராகுல் சொன்ன மாதிரி இப்ப ரெக்கார்டிங் முன்னாடி ஃப்ரண்ட் போஸ்ட பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதனோட இதுல வந்து ஃப்ரண்ட் போஸ்ட எதுக்கு இத்தனை பேர் பிளாக் பண்றாங்கிறது என் கேள்வி முதல் இருக்கிற. இது வந்து பாயிண்டே கிடையாது. ஏன்னா கேப்ரியல் ஃப்ரண்ட் போஸ்ட் ஓடி வந்தா அவனுக்கு கோல் போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இத்தனை பேர் எதுக்கு ஃப்ரண்ட் போஸ்ட் பிளாக் பண்றாங்க? ஃப்ரண்ட் போஸ்ட்ல யூஸ்வலா என்ன நடக்கும்னா நீங்க கார்னர்லாம் பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஒரு 50% ஆச்சு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எப்பவுமே அந்த ஒரு 2-3 பேர் ஃப்ரண்ட் போஸ்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் நிறைய பேர் அட்டாக் பண்றது ஃப்ரண்ட் போஸ்ட்ல அட்டாக் பண்ணுவாங்க. சோ சிட்டி வேர் கிளியர்லி நாட் ப்ரிப்பேர்ட். படிக்கல ஒன்னும் பண்ணல. வேற ஆர்சனல் வேர் வெரி ப்ரிப்பேர்ட். இவங்க இப்படிதான் வீக்னஸ் உங்களுக்கு தெரியும், பேக் போஸ்ட்ல நம்ம அட்டாக் பண்ணா இதுன்னு ஆர்சனல் தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரிடா நீ ஃபர்ஸ்ட் வாட்டி அது மாதிரி நடந்துச்சு, சரி நான் விட்டுட்டேன், சரி ஓகே பரவாயில்ல அவன் விட்டான். பெப் வேற செட் பீஸ் கோச்சை கூப்பிட்டு பேசினா வேற இந்த கேப்ல. அப்பவும் செகண்ட் கோலுக்கு நான் இதே மாதிரி வாக்கர் அப்பதான் வந்து டோக்கும் வாக்கரும் மாத்தினாங்க. டோக்கு தான் ஃபர்ஸ்ட் கேப்ரியல் மார்க் பண்றான். வாக்கர் சேர்றா கேப்டன் வாடா நான் இறங்குறேன் அப்படின்னா சரியான சிரிப்பு. அவன் அழகா பேக் போஸ்ட்ல தாண்டி போய் அதே கார்னர் அதே கோல் இந்த வாட்டி கேப்ரியல் நெட்டுக்குள்ள போயிடுச்சு.
ஐ திங்க் தேர் ஆர் ஆல்சோ ஷவுட்ஸ் தட் எடர்சன் ஃபவுல் அப்படின்னு, பட் இட்ஸ் நாட் அ ஃபவுல் என்ன கேட்டா. அது ஒன்றும் பெருசாலாம் அப்செக்ட் பண்ணல. இட்ஸ் இல்ல இட்ஸ் நாட் அ ஃபவுல், இட்ஸ் அ டாக்டிக். பட் நான் உன்னை என்ன கேக்குறதுன்னா, இந்த சிச்சுவேஷன்ல கோல் கீப்பர் இஸ்ன்ட் அலௌட் டு மூவ் எனிவேர். சரியா? இப்ப கோல் கீப்பர் என்ன மார்டின் சட்டை போட்டு கீழே தள்ளிட்டு போக முடியுமா? பண்ண முடியாது. ஃபவுல் கொடுத்துருவாங்க. அப்ப கோல் கீப்பர்னால என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல? சிட்டியோட 10 பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு மேபி கேப்ரியலையோ மார்டினெல்லியோ வந்து இழுத்துட்டு அந்த சைடு போயிருக்கணும். இப்படி கையை வச்சு தள்ளிக்கிட்டே போயிருக்கலாம், அதை பண்ணிருக்கலாம். பட் வேற எதுவுமே கோல் கீப்பர்னால பண்ண முடியாது. கையை தூக்க முடியாது, எதுவுமே பண்ண. அப்ப என்ன பண்றது இந்த சமயத்துல? கோல் கீப்பரால ஒன்றும் பண்ண முடியாது. ஐ திங்க் அதனாலதான் இந்த போன வருஷம் பர்னார்டோ சில்வா மேட்ச் முடிஞ்ச அப்புறம் சொன்னான், இந்த மாதிரி they talked about touching goalkeeper. போன வருஷம் பென் ஒயிட் இந்த மாதிரி பண்ணி தான் ஆர்சனல் இல்ல வந்து பேசினாங்க பெருசா. இந்த மாதிரி ரெஃப்ரி தனியா மீட்டிங் எல்லாம் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்பவும் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான். பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டாக்டிக் தான். அது வந்து இப்பதான் இனிமே கண்டுபிடிக்கணும் டீம்ஸ் வந்து என்ன பண்றது, கோல் கீப்பர் என்ன பண்றது. நேத்து வந்து எல்லா டீம்ஸும் சேர்ந்து ஆர்சனல் டார்க் ஆர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, which I don't disagree with, because நேத்து ராயா மட்டும் 9 நிமிஷம் யூஸ் பண்ணிருக்கான் ஃப்ரீ கிக் எடுக்கிறதுக்கு. 9 நிமிஷம் ஜஸ்ட் ஃபார் கோல் கிக்ஸ். ஈச் கோல் கிக் ஹஸ் டேக்கன் 45 செகண்ட்ஸ். எனக்கு ஞாபக சக்தி நல்லா இருந்துச்சுன்னா இதைய பத்தி தான் ஆர்டெட்டா நியூகாசல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான். செம்மையா டைம் வேஸ்ட் பண்றாங்க, இது வந்து சரியே கிடையாது, ஃபுட்பால் இப்போ ஆடவே கூடாது அப்படின்னு. அப்ப என்ன ஒரு ஹிப்போக்ரிட் ஆர்டெட்டா. இல்ல நான் இதேதான் வந்து இன்னும் பண்றேன். ஆமா, நான் இன்னொன்னு இதே மாதிரி ஒருத்தன் ஸ்டார்ட் போட்டான், அதே மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணாங்க. சிட்டி வந்துதான் நிறைய மினிட்ஸ் கோல் கிக்ல எடுக்கிறாங்க அப்படின்னு ஸ்டார்ட் போட்டிருந்தாங்க. அது ஏன்னா சிட்டிக்கு தாண்டா 80% மேட்ச் டாமினேட் பண்றான் பால, அவன்கிட்ட தாண்டா பர்சன்ட் இருக்கும். எனக்கு புரியல அந்த லாஜிக்கே, எனக்கு புரியல. சிட்டி என்னைக்கு வந்து கோல் கிக் எப்போ டைம் வேஸ்ட் பண்ணி பாத்துருக்கீங்க சொல்லுங்க? சிட்டி இந்த 5 மேட்ச் வந்து சிட்டி தான் லீட்ல இருந்திருக்காங்க. பிரெண்ட்ஃபோர்ட் மட்டும் 2-1 ஆச்சு, மத்த எல்லாம் நாங்க ஜாலியா ஜெயிச்சிட்டோம் மேட்ச் எல்லாமே. எனக்கு புரியல, எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மேட்ச் மட்டும் தான் நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். ஆர்சனல் ஃபேன்ஸ் உடனே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. சோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சோ 7 மினிட்ஸ் ஆடட் ஆன் அதுக்கும் வந்து சொன்னானுங்க. இல்ல 7 மினிட்ஸ் ஆடட் ஆன் எப்படி வந்துச்சு? 7th மினிட் கடைசில கோல் போட்ட அப்படினாங்க. நான் அதுக்கும் சொல்ல வரேன், போர்ன்மத்ல ரீஸ் நெல்சன் கோல் போட்ட போய் யாரும் வாய திறக்கலையே. அதுவும் கோல் போட்டு 5 மினிட்ஸ் தான் ஆடட் டைம் பிளஸ் 1.5 நிமிஷம் கேட்டதுக்கு போர்ன்மத் கீப்பர் கரெக்டா டைம் சொல்றாங்க. 47 செகண்ட்ஸ் அவன் வேஸ்ட் பண்ணிருக்கான். அந்த 45 செகண்ட்ஸ் பிளஸ் தான் கோல் போட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்க மேட்ச்ல? நீங்க என்ன பண்ணீங்க செகண்ட் ஹாஃப்ல? ராயா வந்து ஹாம்ஸ்ட்ரிங் வேஸ்ட் ஆச்சுமா. அப்ப ஹாம்ஸ்ட்ரிங் பிடிச்சாரு, கேப்ரியல் ஹாம்ஸ்ட்ரிங் பிடிச்சுப்பான். இந்த மாதிரி எல்லாம் இட் இஸ் குட். நீ என்ன 10 மேன்ல இருக்கீங்க, எனக்கு புரியுது நீங்க பண்றது. பட் ஆட் டைம் நீங்க தான் டீல் பண்ணணும். எக்ஸாக்ட்லி, அதான் சொல்ல வரேன். ஆர்சனல் ஃபேன்ஸ், ஆர்சனல் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. பட் இது வந்து யாருமே கேட்கக்கூடாது. உடனே இந்த வீடியோ பாக்குற எல்லா ஆர்சனல் ஃபேன்ஸ் நீங்க எல்லாம் எங்களுக்கு அகைன்ஸ்ட் நினைச்சுக்கோங்க. பட் we are clearly stating facts here. அவ்வளவுதான். நாங்க வந்து சம்பந்தம் இல்லாத இப்ப இந்த இமேஜஸ் கூட நான் போட்டிருக்கேன். ஆப்டா கொடுத்திருக்கிற இமேஜஸ் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். எவ்வளவு நிமிஷம் ராயா கோல் கீப்பருக்கு கோல் கிக் எடுத்தான்? 9 நிமிஷம் எடுத்திருக்கான். செகண்ட் ஹாஃப்ல மட்டும் 9 நிமிஷம் எடுத்திருக்கான் கோல் கிக் எடுக்கிறதுக்கு மட்டும். ஈச் கோல் கிக் has taken him 45 seconds to take. அப்புறம் எப்படி நீங்க வந்து 7 நிமிஷம் எப்படி எக்ஸ்ட்ரா டைம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி 9 நிமிஷம் அங்கேயே இருக்கே, அப்புறம் எங்க நீங்க எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அது புரியல. பட் அந்த செகண்ட் கோல் பத்தி நான் கேட்க வந்தேன். கோல் கீப்பர் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது சமயத்துல. கோல் கீப்பர்னால மூவே பண்ண முடியாது இது பண்றது. கரெக்டா? சோ கோல் கீப்பர் இஸ் பிளாக்ட் அவுட். தே கோ 2-1 into half time. Just before half time the big red card happens. இது வந்து எனக்கு இப்ப என்ன பேசுறது அப்படிங்கறதே எனக்கு தெரியல. ஏன்னா இது கிளியர் அண்ட் ஆப்வியஸ்ங்கிறத விட ஆர்சனல் ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவன் எட்டி உதைக்கிறத பார்த்து தெரிஞ்சு ரெஃப்ரி ஊதிட்டான் விசில. இதுக்கு நான் என்ன சொல்றது? இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றேங்கிறது அதான் நான் சொன்னேன். ஃபுட்பால் பேஸ்ல நான் சொன்னேன், ட்ரோசார்ட் வந்து சேர்றா விசில் கேட்கலன்னே வெச்சுக்கோ. அப்ப எதுக்கு பால் எட்டி வச்சான்? ட்ரிபிள் பண்ணி கவுண்டர் மார்டினெல்லி கிளியரா அங்க ஓடி வந்துட்டு இருந்தான். 2-1 இருந்துச்சு வாக்கர் அகைன்ஸ்ட். பாஸ் பண்ண வேண்டியதானே, எதுக்கு கிளியர் பண்ணான்? எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க, அவ்வளவுதான் கேக்குறேன். அவன் பூட் பண்ண இன்டென்சிட்டி வந்து கிளியரா தெரிஞ்சது, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பூட் பண்ண மாதிரி அப்படின்னு. வெரி வெரி கிளியர். அந்த விசில் கேட்டுச்சு. நான் தப்பு பண்ண நினைச்சேன். நம்ம இந்த ரிவ்யூ வீடியோ பண்றப்ப நான் திரும்பி போய் பார்ப்போம், ஹைலைட்ஸ் ஒரு 10 வாட்டி பிளே பண்ணேன். அவன் கிளியரா விசில் கேட்டதுக்கு அப்புறம் பூட் பண்ண ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து கெல்ல தெளிவா எனக்கு தெரிஞ்சது. என்னடா இப்படி பூட் பண்ற, இதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, கீப்பரை என்னது ரெஃப்ரியை பார்க்கல, அது பார்க்கல, இது பார்க்கலன்னு. இதுல எல்லாருமே காமெண்ட்ஸ்ல உங்க டீமுக்கு நடந்தா என்ன பண்ணீங்க? டாட்னம் கேம் இழுக்கிறாங்க. டாட்னம் கேம்ல நாங்க போனதுக்கான காரணம் அது 100% கோல்ரா. சம்பந்தம் இல்லாம என்னடா 2 விஷயத்தை கம்பேர் பண்றீங்க, என்னடா லாஜிக் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் எஸ், ஓகே, ரெட் கார்டு ஹேப்பன்ஸ், யூ கோ இன்டு ஹாஃப் டைம். இந்த சமயத்துல வந்து
ஆர்டெட்டா வந்து போஸ்ட் மேட்ச்ல வந்து சொன்னாப்ல, இதே மாதிரி தான் ஒரு தடவை முன்னாடி நடந்துச்சு. வி ended up losing the game 5-0. நான் அதே மாதிரி திருப்பி பண்ணனா I'd be really thick அப்படின்னாரு. See, I understand. I totally understand. But here அங்க வந்து கேம் ஆல்ரெடி they were down. ஒரு கோல என்னமோ they were down going into half time. Then you lose a 10 man. It's fine. இங்க வந்து you are in the lead. You are 2-1 in the lead. When you are going to such a low block for 45-50 minutes, நீ என்ன சொல்ல வரேன்னா, நீ பால வச்சுக்கோ, நான் எதுவுமே நான் பண்ண போறதுல நான் சும்மா கிளியர் பண்ணிட்டே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்லி அது ரைட்டா இல்லையா? லைக் அகேன்ஸ்ட் டீம் லைக் சிட்டி அவே ஃப்ரம் ஹோம், அது எனக்கு அது சரின்னு தோணல. ஐ மீன் தே ஆல்மோஸ்ட் காட் டு வின் அவுட் ஆஃப் இட். நான் அதெல்லாம் டினையே பண்ண மாட்டேன். இட் அல்டிமேட்லி ஒர்க், ஆல்மோஸ்ட் ஒர்க். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அது கரெக்டா இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஆர்டெட்டா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எனக்கு கரெக்ட் தான் தோணுது. பிகாஸ் ஹி ஹேட் த பிலீஃப் இன் ஹிஸ் பிளேயர்ஸ் அண்ட் இவங்க பண்ண முடியும். ஆர்சனலோட மெயின் ஸ்ட்ரெங்தே வந்து அந்த டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் தான். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹை பிரஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தே குவிக்லி ரிட்ரீட் பேக், டக்குன்னு ரிட்ரீட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வேற எந்த டீம் வேர்ல்ட்லே பண்ண முடியாது. அந்த மாதிரி எந்த டீமாலையும் வேர்ல்ட்லே பண்ண முடியாது எனக்கு கேட்டா. ஸோ அதுதான் அவங்க ஸ்ட்ரென்த். ஸோ தே ரிலைட் ஆன் தட். ஸோ ஆர்சனல் வந்து தே ரிலைட் ஆன் தட் அண்ட் தே ஆல்மோஸ்ட் காட் அவே. ஐ திங்க் ஆர்சனல்ல பிரைஸ் பண்றதுல ஐ திங்க் சிட்டிய வந்து கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு எனக்கு. சிட்டி டிட் பிளே வெல் என்ன கேட்டா. ஆர்சனல் வந்து தேவர் க்ளூலெஸ். எனக்கு அதான் புரியல. தேவர் க்ளூலெஸ். அந்த ஒரு லோ பிளாக் பண்ண சிட்டிக்கு என்ன பண்றேன்னு தெரியல. இட் வாஸ் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ். ஏதாவது பெனல்டி பாக்ஸ் வராங்க, டோகு போட ட்ரை பண்ணா, சாவியர் போட ட்ரை பண்ணா, ஒண்ணும் பண்ண முடியல. 2 மேன் டீம் அப் பண்ணாங்க, திரும்பி பின்னாடி வந்து இட் வாஸ் ரிப்பீட்டட்லி க்ளூலெஸ். சோ என்ன நடந்துச்சு, நீ என்ன பார்த்த, என்ன டிஃபரெண்டா பண்ணிருக்கீங்க? அதனால பிக்சர் ஒன்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து பிக்சர் வரும் உங்க இதுல வந்து ஆர்சனல் எப்படி அந்த லோ பிளாக் பண்ணாங்க அப்படின்னு காட்டுறதுதான் அது. ஸோ சிட்டி பேசிக்கலா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க 3 டிஃபெண்டர் மட்டும் பின்னாடி இருந்தாங்க. அக்காஞ்சி, டியாஸ், வாக்கர் 3 பேர் மட்டும் பின்னாடி இருந்தாங்க. மத்ததெல்லாம் அந்த ஸ்டாகர்ட் பிளாக்ல அந்த எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்லயும் ஹாலண்டுக்கும் அந்த இன்னும் 2 பேரும் முன்னாடி இருப்பாங்க. விங்கர் கிட்ட பால் போட்டு நீ 1-on-1 போக முடியுமா அப்படின்னு பாரு அந்த மாதிரி சொன்னாங்க. போக முடியலன்னா பின்னாடி பாஸ் பண்ணா அப்படியே நம்ம சைட் டு சைடு மாத்திக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆர்சனல் என்ன பண்ணாங்கன்னா, கிளவரா வந்து யூஸ்வலா பெப்பன் எதிர்பார்த்திருப்பானா இந்த மாதிரி 5-3-1 அந்த ஃபார்மேஷன்ல போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பான். ஆனா ஆர்சனல் என்ன பண்ணாங்க, 5-4 போனாங்க. மேட்ச் போக 6-3 ஆக்கிட்டாங்க. லிட்டரலா கவலை இல்லை, நாங்க அப்படியே கிளியர் பண்ணிடுறோம் பால, அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. சோ என்ன பண்ணாங்கன்னா, சோ ஹாவெட்ஸும் டிம்பர் அந்த சைடு ரைட் சைடுல டபுள் பண்ணா, மார்டினெல்லியும் கேலபியரும் இன்னொரு சைடு டபுள் பண்ணிட்டாங்க. ரைஸும் பார்ட்டியும் சென்டர்ல உட்காந்து நாங்க வந்து இருப்போம், உங்ககிட்ட டிஃபெண்டர் கிட்ட பால் வந்து நாங்க அப்படியே அமுக்குவோம், கரெக்டா பிரஸ் பண்ணுவோம், நீங்க ஷூட் பண்ண அளவுக்கு அப்படின்னு பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சோ இட் ஒர்க் பிகாஸ் சிட்டி ஹேட் வாக்கர், டியாஸ், அக்காஞ்சி இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். அவங்க மட்டும் தான் ஷூட் பண்ற மாதிரி இருந்தாங்க. இது வந்து சிட்டியோட ஃபால்ட்னு சொல்லலாம். இந்த சமயத்துல ஓகே 2 தடவை பண்ற, 5 வாட்டி பண்ற, காண்ட் பெப் சே டேய் டிஃபெண்டர்ஸ்ல நீங்க லாஸ்ட் லைன் போங்க, அட்டாக்கர்ஸ்ல எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ்க்கு வாங்க, நீங்க ஷாட் எடுக்கணும், இப்ப என்ன பண்றானுங்கன்னு பாத்துறலாம். அது எப்படி தோணவே இல்ல. அது என்னன்னா பெப் கொஞ்சம் அவன் ரெட் கார்டு போனாலே அவன் எப்பவுமே இந்த டென்ஷன் ஆயிடுவான். ஏன்னா வந்து ஆர்சனல் வந்து கிளியரா ஒரு பிளான் இருக்கு, நாங்க இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு. பட் சிட்டிக்கு வந்து அந்த பிளான், சிட்டி தான் வந்து பெனிட்ரேட் பண்ணணும், சிட்டி தான் வந்து அந்த சான்ஸ் கிரியேட் பண்ணணும். சோ எப்படி பண்றது அப்படியே மண்டை குழம்பிட்டு இருந்தான். அது எப்பவுமே பெப்புக்கு ஆகும். ரெட் கார்டு வரும்போது, ஆப்போனன்ட் ரெட் கார்டு வரும்போது இதே மாதிரி தான் 2 வருஷம் லீட்ஸோட ஆச்சு. நான் அதே தான் ஃபுட்பால் பேசி சொன்னேன். இதே மாதிரிதான் ஆச்சு. இதே மாதிரிதான் லூஸ் மாதிரி ஏதோ போட்டு அவங்க 2-1 லாஸ்ட் மினிட்ல கோல் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. சோ இதே மாதிரிதான் ஆச்சு. அகைன் சோ மச் கன்ஃபியூஷன். பட் பெப்புக்கு டிஃபெண்ட் போடனை கொண்டு வந்ததே 70th மினிட். போடன் தான் உன்னோட பெஸ்ட் லாங் ரேஞ்ச் ஷூட்டர். இதே ராட்ரி, கேடிபி இருந்தானா கதையே மாறி இருக்கும் என்ன கேட்டா. அவங்க 2 பேரும் தான், போடன், ராட்ரி, கேடிபி தான் கிளப்லயே 3 பெஸ்ட் லாங் ஷூட்டர்ஸ். சரி அவங்க 3 பேர் இல்லைன்னா குண்டகான் அடிக்கலாம், அப்பப்போ பர்னார்டோ சில்வா அடிக்கலாம். இவங்க 2 பேரும் 5 பேர் தான். அதை விட்டுட்டு கொவசிச்சு, வாக், அக்காஞ்சி, டியாஸ் மட்டும் 5-6 ஷாட் அடிச்சாங்க. அந்த 3 பேரு கம்பைன் பண்ணி 9 ஷாட் எடுத்திருக்காங்க. சரிடா நீ டிஃபெண்டர், சரி நான் டிஃபெண்டர் முன்னாடி கொண்டு வரல, அட்டாக்கர் பின்னாடி கொண்டு வரல அப்படின்னு நினைச்சா கூட குவார்டியால் இருக்கான்ல, குவார்டியால் என்ன பண்றான், குவார்டியால் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாங் ரேஞ்சர்ஸ். போன வருஷம் ரியல் மேட்ரிட்லயே பாத்துட்டீங்க நீங்க. அவனை பின்னாடி கொண்டு வந்து அவனை வச்சு அடிக்க வேண்டியது தானே. அவனை சென்டர்ல போட்டு அதுவும் பண்ணல. போடனை வந்து 70th மினிட்ல கொண்டு வரான். சரி ஆர்டெட்டா சூப்பரா ஒண்ணு பண்ணான். போடனை கொண்டு வரும்போது ராயா வந்து படுத்துட்டான். அதான் அந்த மார்டின் ஸ்கெல்லி வந்து எல்லோ கார்டு வாங்கினான். ராயா வந்து கீழே படுத்துட்டு அப்பதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுவே வந்து என்ன கேட்டா வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் அன்ஃபேர். பட் ஹி காட் தி எல்லோ கார்டு. பட் ஓகே ஹி காட் தி எல்லோ கார்டுங்கறத நான் அப்ப வந்து நம்ம குரூப்ல சொல்லியிருந்தேன். இதுக்குதான் எனக்கு ராயா பிடிச்சிருக்கு. அவன் கரெக்டா கேம் பிரேக் பண்றான் பாரு, போய் அடுத்த செட் ஆஃப் டாக்டிக்ஸ் என்னன்னு பேசி வந்துடலாங்கிறதுக்காக கீழே படுத்தான் அப்படின்னு. ஓ அதுக்கு எல்லோ கார்டு கொடுத்தாங்களா? லூயிஸ் கெல்லிக்கு எல்லோ கார்டு கொடுத்தாங்க. அந்த சின்ன பையன் தான் போய் சொல்லிட்டு வந்திருக்கான்.
அந்த அவன் ராயா படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதை படுத்துட்டு ராயா கொடுத்தாங்களா எனக்கு தெரியல. லூயிஸ் கெலிக்கு கொடுத்தான், அது இருக்குன்னு கரெக்டா தெரியல. பட் அகைன் அப்பதான் போடன் உள்ள வந்தான். அப்பதான் ஆர்டேட்டா சொன்னான் போடன் அப்பதான் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல வெயிட் பண்றான். போடன் அந்த ரேஞ்ச்ல வந்து எப்பவுமே செமையா அடிப்பான். அப்பதான் ஆர்டேட்டா சொல்லியிருக்கான் அந்த மாதிரி டபுள் அப் விங்ல பண்ணிடலாம். பர்னார்டோ சில்வாவும் பெருசாலாம் கிடையாது, அவன் 1-on-1 ஓட மாட்டான். கேலஃபியோரி நீ மட்டும் பாத்துக்கோ, மார்டினெல்லி நீ கொஞ்சம் பின்னாடி இருந்து வாக்குற பாத்துக்கோ, டெக்லன் ரைஸ் என்ன பண்ணி நீ போடன் கிட்டே இரு அவன் ஷூட் பண்ணும்போது அப்படின்ட்டான். அங்கதான் வந்து போடனுக்கும் இப்போ போயிடுச்சு. கடைசியில வந்து டியாஸ், கோவசிச், அக்கான்ஜி தான் அடிச்சாங்க கடைசி வரைக்கும் ஷாட்ஸ். கிரீலிஷும் கடைசியில தூக்கிட்டு வந்து சிட்டியால எதுவுமே பண்ணல, சைட் பை சைட் மூவ் பண்ணிட்டு. பட் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பெப்ப டிஃபெண்ட் பண்ணி நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். இது வந்து அத்லெட்டிக்ல ஜான் மெக்கன்சி போட்டிருந்தாரு, ஏன் பெப் இப்படி பண்ணா அப்படின்னு போட்டிருந்தாரு. அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, பெப் வாண்டட் த கேம் டு கீப் மூவிங். இப்போ வந்து நீ சப்போஸ் லாங் ஷாட் அடிச்சுட்டே இருந்தனா மோஸ்ட் ஆஃப் 10 டைம்ஸ்ல வந்து ஒரு 7 டைம்ஸ் பிளாக் நடக்கும், 7 to 8 டைம்ஸ் பிளாக் ஆயிடும். அதுவும் இவங்க எல்லாம் அடிச்சாங்கன்னா வந்து 7 to 8 ஆர்சனல் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் 7 to 8 டைம்ஸ் பிளாக் ஆயிடும். அதனால என்ன பிளே ஸ்டாப் ஆகி அவங்க கிளியர் பண்ணி த்ரோ இன் ப்ளே வந்து ஸ்டாப் ஆயிட்டே இருக்கும். அதனால இல்லனா ஆர்சனல் கவுண்டர் பண்ணுச்சு. அந்த மாதிரி நிறைய சான்ஸ் இருக்கும். பெப் வாண்டட் டு கீப் கேம் மூவிங், சைட் பை சைட் மூவ் பண்ணிட்டே இருப்போம். நாங்க வந்து ஸ்டாப்பேஜே எனக்கு வேணாம், எனக்கு வந்து சைட் பை சைட் மூவ் பண்ணிட்டே இருப்போம். நாங்க வந்து அதை ஒரு சான்ஸ் நாங்க வந்து வந்தா நாங்க அதை கரெக்டா கிளினிக்கலா எடுப்போம் அப்படின்னா. நாங்க ஒரு சான்ஸ் வந்து நாங்க அந்த ஒரு சான்ஸ் தான் வரல. இன்னொன்னு கேட்கட்டுமா? ஆர்சனல் வந்து நீ சொன்ன மாதிரி 5-4ல இருந்தாங்க முதல்ல, அதுக்கப்புறம் 6-3ல போனாங்க. ஐ திங்க் 1 or 2 இன்ஸ்டன்சஸ் நான் பார்த்தேன், இந்த இமேஜஸ் முடிஞ்சா போடுறேன். என்ன பண்ணாங்கன்னா, ஒரே ஒரு சிட்டி பிளேயர் வந்து அந்த 2 லைன்ஸுக்கு நடுவுல வந்துட்டு ஹாலண்ட் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதாவது கொஞ்சம் வெளியே ஆர்சனல்ல இழுத்து ஒருத்தர் யாராச்சும் ஒன்னா இவன் கார்டியோல் இன்வெர்ட் பண்றதோ வாக்கர் இன்வெர்ட் பண்றதோ யாராச்சும் ஒருத்தர் நடுவுல வர வச்சு, 2 லைன் நடுவுல வர வச்சுட்டு அந்த ஒரு ஃபிளிக் ஆன் பாஸ் மாதிரி பண்ணுவாங்கல்ல, ஹாலண்ட் கரெக்டா வெளியே ஓடுறதுக்கு மாதிரி பாஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அதுவும் ஒரு தடவை பண்ணாங்க, அதுலயே ரிப்பீட்டேஷன் இல்ல. எனக்கு திருப்பி திருப்பி விங்குக்கு போற, திருப்பி நடுவுல வர, திருப்பி விங்குக்கு போற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டெட் பேட்டர்ன். இந்த டாக்டிக்ஸ் வந்து இட்ஸ் குட் ஃப்ரம் 45th to ஒரு 80th 75th மினிட் வரைக்கும். ஏன்னா நீ ஆர்சனல் டயர்ட் ஆக்கிட்ட, அதுக்கப்புறம் நீ சேஞ்ச் பண்ணும்ல, நீ வந்து போடனை கொண்டு வரணும், குவார்டியோலா பின்னாடி கொண்டு வரணும், குண்டகானை கொண்டு வரணும். இட் வாஸ் லைக் அவன் 85th மினிட்ல தான் இந்த சேஞ்ச் பண்ணான். 85th மினிட்ல தான் ஜான் ஸ்டோன்ஸை கொண்டு வந்தான், 87th மினிட்ல என்னமோ தான் கொண்டு வந்தான். இதெல்லாம் நீ முன்னாடி எனிவே ஆர்சனல் அட்டாக் பண்ணல, அவங்க வந்து பின்னாடி தான் உட்காந்துட்டாங்க. சரி நீ வேற ஏதோ கிராசஸ் மெத்தட், ஸ்டோன்ஸ் ஹாலண்ட் 2 பேரும் பாக்ஸ்ல வச்சா 2 பேருமே ஸ்ட்ராங் ஹெட்டிங் வின்னர்ஸ். யூ கேன் பிளே அரவுண்ட் देम. நீ வந்து வைடா போய் ஆர்சனல் வைடா ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, நீ வைடா போய் கிராஸ் போட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இத வந்து இன்னொரு விஷயம் பண்ணா என்ன பண்றது? இன்னொரு விஷயம் கேட்குமா? ஹாலண்ட் இஸ் தி ஒன்லி ஸ்ட்ரைக்கர், ஓகேவா? இப்போ ஆல்வரஸ் இருந்திருந்தா, ஏன்னா ஆல்வரஸுக்கு நல்ல க்ளோஸ் பால் கண்ட்ரோல் இருக்கு, அந்த வீவ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி அவன்கிட்ட இருக்கு. அந்த இதைய வந்து இப்ப இல்ல. ஏன்னா ஹாலண்ட் இஸ் வெரி டால், வெரி பிசிக்கல் ஃபார்வர்டு. கண்டிப்பா சலீபா, கேப்ரியல் இருக்காங்க. யூசுவலா டால் டிஃபெண்டர்ஸ்க்கு வந்து நீ போய் உள்ள வீவ் பண்ணினா ஈஸியா போலாம். இந்த ஷார்ட்டா இருக்க அட்டாக்கர்ஸ் டக்கு டக்குன்னு போயிடுவாங்க அந்த டால் டிஃபெண்டர்ஸுக்குள்ளார, ஏன்னா அவங்களுக்கு அஜிலிட்டி கம்மியா இருக்கும் டால் டிஃபெண்டர்ஸ்க்கு. Do you think City lacked அந்த மாதிரி ஒரு ஃபினிஷர் இந்த சமயத்துல? ஏன்னா வால்வெரஸ் விட்டதுக்கு அப்புறம் கரெக்ட் தான். பட் இது வந்து ஒரு மேட்சுக்காக மட்டும் இது பண்ற மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் திங்க் சிட்டி மிஸ் ஆல்வரஸ். பட் இந்த மேட்ச்ல ஆல்வரஸ் would have been brilliant because அவன் மூவ்மெண்ட்டும் இருக்கு. he is also very good ball striker. லாங் ரேஞ்ச்ல இருந்து நிறைய ஷாட் அடிப்பான். போன வருஷமே 2-3 கோல் நிறைய போட்டான். சோ அது கன்ஃபார்ம் மிஸ் பண்ணாங்க. பட் ஐ திங்க் இது வந்து ஐசோலேட்டட் ஒரு மேட்ச்க்குன்னு சொல்ல முடியும். they don't miss alvarez on a whole. கரெக்ட். சோ இந்த மாதிரி ஒரு லோ பிளாக்ல உட்கார்ற டீம் இப்போ இந்த கேம் வந்து வேர்ல்ட் ஃபுட்பால் பார்த்திருக்கோம். ஆப்வியஸ்லி எவ்ரிஒன் would have watched this game. இப்போ இஸ் திஸ் a huge tactic for bottom half teams? இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கோலோ 2 கோலோ, இப்போ எவர்டன்ல 2 கோல் லீட் எடுக்கிறாங்க, இந்த 2 கோல் லீடு தாத்தளிச்சிட்டு விட்டுறாங்க. இஸ் திஸ் a huge tactic to like train the players? இந்த மாதிரி வந்து டேய் நம்ம 2 கோல் லீட் போயிட்டோம்னா தம்பி போதும், ஆர்சனல் ஷோர் இட் இஸ் பாசிபிள் அகேன்ஸ்ட் a Manchester Cityனா நம்மனால ஒரு 8th ல இருந்து 12th முடிக்க டீம் நம்மளால பண்ண முடியும். இதையா சிட்டி அகைன்ஸ்டா சொல்றீங்களா, ஜெனரலா சொல்றீங்களா? நான் சொல்றேன் இப்போ ஒரு எவர்டனால வந்து ஒரு பிரைட்டன் கூட இது பண்ண முடியும். இந்த மாதிரி இவ்வளோ குவாலிட்டி பிரைட்டன் பிளேயர்ஸ்க்குலாம் கிடையாது. மேன் சிட்டிக்கு இருக்கிற பிளேயர் குவாலிட்டி பிரைட்டன் பிளேயர்ஸ்க்குலாம் இருக்க போறது கிடையாது. இஸ் திஸ் சம்திங் தட் ஆர்டெட்டா ஷோ டு தி வேர்ல்ட் இஸ் பாசிபிள் when you take ஒரு சைசபிள் லீட் அகைன்ஸ்ட் எனி சைட்? நான் சொல்றேன் ஆனா வந்து என்னன்னா, இது வந்து ஆர்டெட்டா ஏன் பண்ணா 10 men இருந்ததால தான் பண்ணான், இல்லனா பண்ணிருக்க மாட்டான். 11 men தான் போய் why couldn't he have done against 11? he can la. ஏன்னா யூ ஆல்வேஸ் உன்னோட மெயின் எய்மே வந்து கோல் போட்டு முடியும். ஆர்டெட்டா கிட்ட கேட்டிருந்தா நீ 3rd கோல் போட்டிருப்பியா இல்ல நான் 2nd கோலோட நிற்பாட்டிப்பியா 11 men இருக்கும்போதுனா he would have said நான் 3rd கோல் போட்டிருப்பேன், நான் இன்னும் கோல் போயிருப்பேன், எனக்கு வந்து அந்த சேஃப்டி வேணும். எல்லா டீமும் அதே தான் யோசிப்பாங்க என்ன கேட்டா.
என்னதான் நீ வந்து பின்னாடி பிளஸ் நீ ஒரு ஹாஃப் வந்து அட்டாக் பண்ணிட்ட 2-0 லீட் எடுத்துட்டேன்னா டக்குன்னு நீ பின்னாடி வந்து உட்காந்துட்டா அந்த மொமெண்டமே ஷிஃப்ட் ஆயிடும், டீமோட மென்டாலிட்டியே மாறிடும். ஓகே நம்ம டிஃபெண்ட் தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கோல் விட்டா வந்து ஐயோ அடுத்து என்ன பண்றது தெரியாம இப்போ சிட்டியோட மாதிரி டிஃப்ளெக்ஷன்ல ஏதோ ஸ்டோன்ஸ் பட்டு கோல் போச்சுன்னா 1-2 ஆச்சுன்னா ஐயோ இப்ப நம்ம அட்டாக் பண்ணதா டிஃபெண்ட் பண்றதா அப்படின்னு அந்த கன்ஃபியூஷன் வரும் பிளேயர்ஸ்க்கு. ஸோ அந்த மென்டாலிட்டியே மாறிடும். அதனாலதான் வந்து மேனேஜர் வந்து ஒரு பிளானை ஸ்டிக் பண்ணிட்டு அதுலயே போறாங்க. பட் ஐ திங்க் எஸ் திஸ் வாஸ் அன் இன்கிரெடிபிள் ஹாஃப் ஆஃப் ஃபுட்பால் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே தே வர் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் பெப் கார்டியோலா ஃபிலாசபி. நம்ம இதுதான்ப்பா அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கைன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். யாருமே திரும்பி போய் இப்போ டிஃபென்ஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு யோசனையில எல்லாருமே வந்துட்டாங்க. இனிமேல் கோல்ஸ் போட்டாதான் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஃபீல் திஸ் ஹாஃப் ஷோட் ஓகே டிஃபெண்ட் பண்ணியும் நம்மளால பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி நம்மளுக்கு இருந்துச்சு, நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து காமிச்சா மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஃபைனல் தாட்ஸ் ராகுல், இதை வந்து எப்படி பிரேக் பண்ணிருக்கலாம் ஒரு ஐடியா சொல்லு. அதாவது நீ வந்து நீ சொல்றது பிளேயர் மாத்தி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்ன, ஒரு ஃபோர்டனை முன்னாடியே கொண்டாந்துருக்கலாம், இல்ல வெளியே இருந்து ஷாட்ஸ் இருக்கலாம். டாக்டிக்கல் ரீதியா ஆப்போனன்ட்டை எப்படி வெளியே இழுக்கிறது இந்த சமயத்தை இப்படிதான் நான் உட்காருவேன் போது இஸ் தேர் எனி அதர் வே டு டு இட்? நம்ம 6-3 அந்த மாதிரி அந்த பஸ்ல உட்காந்தா யூ ஹேவ் டு ரிலே ஆன் இண்டிவிஜுவல் குவாலிட்டி 1 பாயிண்ட். பெப்பே சொல்லியிருப்பான் எனக்கு இண்டிவிஜுவல் குவாலிட்டி இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நீ என்னதான் லைக் விங்கிலையும் 2v1 போட்டாங்க, அந்த சைட்லயும் 2v1 போட்டாங்க, பாக்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அல்டிமேட்லி இண்டிவிஜுவல் குவாலிட்டி ப்ரிவைல்ஸ். அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் ஷாட் இப்போ டியாஸே ஒரு அந்த 6 ஷாட்ல டக்குன்னு ஒரு ஷாட் போட்டிருந்தா கேமோட சேஞ்ச் கம்ப்ளீட்லி. அல்டிமேட்லி இண்டிவிஜுவல் குவாலிட்டி தான் உனக்கு வின் கிடைக்கும். நீங்க வந்து லோ பிளாக்க பிரேக் பண்ணணும் அப்படின்னு ஜென்ரலா கேட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னா டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணணும், டக்குன்னு வந்து பாஸ் ஒன் டச் பாசிங்கே போகணும். சிட்டி அது பண்ணல ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்ல. என்ன கேட்டா தேவர் திங்கிங் டூ மச், ஷார்ட் பண்றதா இல்ல ஒய்டா போறதா. அது ஏன்னா டிஃபெண்டர் கிட்ட பால் இருந்துச்சு. ஸோ ரைட் பிளேயர் ரைட் பொசிஷன்ல பால் எடுத்தா அல்டிமேட்லி யூ வில் கெட் த ரிசல்ட். அவ்வளவுதான். கரெக்ட். பட் எஸ் பார்த்திருந்த எல்லாத்துக்குமே வந்து யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் இந்த இமேஜஸ் வச்சும் இல்லை செட்டப் வச்சும் ஹோப்ஃபுல்லி சிட்டி என்ன ட்ரை பண்ணாங்க, ஏன் ஒர்க் அவுட் ஆகல, ஆசன் என்ன ட்ரை பண்ணாங்க, ஏன் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது. மறக்காம ஆஸ் யூஷுவல் பிடிச்சிருந்தா வந்து கான்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். ஒரு வாரமா எந்த வீடியோவும் இல்லாமல் ராகுல் நானும் இதை போட்டுடலாம் அப்படிங்கிறத இதை பண்ணணும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ராகுல். நம்ம கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பட் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நாங்கள் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கலாம். ஆஃப்டர் ஆல் இது ஃபுட்பால் மன்றம், கற்றுக்கோ, புரிஞ்சுக்கோ அண்ட் சொல்லிக் கொடு. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீட் யூ அகேன் நெக்ஸ்ட் டைம்.